உங்களை வார்ன் பண்ண, நீங்க கேட்கல. இப்ப பத்திரிகையில எல்லாம் உங்களை பத்தி இன்டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். மார்னிங் பேப்பர் இதுல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு. ஈவினிங் பேப்பர் இதுல தேர்ட் பேஜ்ல வந்திருக்கு. தமிழ் பேப்பர் இதுல தலையங்கமே வந்திருக்கு. என்ன வேணா எழுதி போட்டுமா, எல்லாம் படிக்க எனக்கு டைம் கிடையாது. இப்ப கூட நீங்க இந்த கேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அம்மா, அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாது, அதனால புரிஞ்சுங்க. ஓகே சார், அப்புறம் உங்க இஷ்டம். மத்த பேப்பர்ஸ் டைம் இருக்கும்போது இதையும் படிச்சு பாருங்க. நான் வரேன். ஹேண்ட்பேக் டேபிள் மேல இருக்கு. Mr. Public Prosecutor, Police Department சாட்சிகள் முடிச்சிட்டீங்க இல்லையா? Yes, Your Honor. My next witness is Sumati. Sumati. சத்தியமா சொல்றேன். May I proceed, Your Honor? Yes, proceed. Mr. Sumati, சார், உங்க தொழில் வாரக்கலா பத்திரிகை ஆசிரியர். சம்பவம் நடந்தது ஞாபகம் இருக்கு சார். அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அன்னைக்கு தேவி தியேட்டருக்கு மேட்னி ஷோ சினிமா பார்க்க நான் போயிருந்தேன். அங்கதான் இந்த பையனையும் அந்த பொண்ணையும் நான் மீட் பண்ணேன். எனக்கு மின்சீட்ல தான் அவங்க உட்காந்துருந்தாங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்து வந்தேன். இந்த பையன் அந்த பொண்ணை சீண்டிக்கிட்டே இருந்தான். ஆப்வியஸ்லி அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. பாதி படத்திலேயே வந்து கிடுகிடுன்னு வெளில போயிட்டா சார். இவனு அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டான். அப்ப மணி சுமார் 5 இருக்கும் சார். இந்த பையனுக்கு உங்களுக்கு ஏதாவது விரோதம்? விரோதமா? சாச்சா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பையனுக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த பையனுடைய ஃபேமிலியும் கொஞ்சம் நல்லா தெரியும், பொண்ணுடைய ஃபேமிலியும் கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. அதனாலதான் அடையாளம் கண்டுபிடிச்சீங்களா? ஆமா சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். May I proceed, Your Honor? Yes, proceed. Mr. Sumati, சார், ரீசெண்டா நீங்க ஒரு தொடர்கதை எழுதுறீங்கல்ல, அதனோட டைட்டில் என்ன சார்? ஒரு புடவை, ஒரு வேட்டி, ஒரு அரை நிஜா. இது என்ன லாண்டரி கணக்கா? கதை தலைப்பு சார். ஒரு புடவையும் ஒரு வேட்டியும் சேர்ந்து ஒரு அரை நிஜாரை உருவாக்குகிறது. ரொம்ப அசிங்கமா இருக்கும் போல இருக்கு. எது சார் அசிங்கம்? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வாழறது அசிங்கமா? இல்லாட்டா குழந்தை பெற்றுக்கிறது அசிங்கமா? அப்படி பார்த்தா நீங்க அசிங்கம், நான் அசிங்கம், இந்த சொசைட்டியே அசிங்கம். உங்க கதைகள்லாம் படிச்சா எனக்கே அப்படித்தான் தோணுது. ஆமா, அன்னைக்கு நீங்க தியேட்டருக்கு போயிருந்தீங்களா? இந்த பையனை அந்த பொண்ணை பாத்தீங்கல்ல? பார்த்தேன் சார். தெரிஞ்சவங்களாச்சேன்னு அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தீங்களா? சாச்சா, அது அனாதரிங்க சார். ஒரு பையனும் ஒரு பொண்ணு தியேட்டருக்கு வந்து ஜாலியா இருக்கலாம்னு வந்தா அவள்கிட்ட போய் பேச்சு கொடுப்பாளான்னு, அது அனாதரிங்க சார். வெரி குட். அவங்க 2 பேரும் ஜாலியா இருந்தாங்கன்றதால நீங்க பேச்சு கொடுக்கல. கரெக்ட். அதானே ஜென்டில்மேனுக்கு அழகு. பின்ன சொன்னீங்களே அந்த பொண்ணு பிடிக்காம விட்டு போயிட்டான்னு, அது அப்ப தப்பா? அது தப்பு இல்ல, அது கரெக்ட் தான். எப்படி சார்? அவங்க 2 பேரும் ஜாலியா இருந்தாங்களே, அவளுக்கு என்ன வருத்தம் இருக்க முடியும்? ஜாலியா இருந்தாங்கன்னு நான் நினைச்சேன். நாம எப்படி நிச்சயமாவா சொல்ல முடியும்? அதாவது மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. கரெக்ட். பின்ன எப்படி சார் சொன்னீங்க அந்த பொண்ணு பிடிக்காம விட்டு போனான்னு? அது என்ன சார், இது கோர்ட்னா இந்த மாதிரி இல்லாம கேள்வி கேட்பீங்க. ஏதோ கேட்டோம் சொன்னா விட்டான்னு இருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க சார், அந்த பொண்ணு மனசுல இருந்தது நீங்க எப்படி தெரிஞ்சிட்டீங்க? அது ஒரு இது. எது? ஒரு இது. எது? ஒரு யூகம் தான். ஆனா பாதி படத்திலேயே அந்த பொண்ணு வெளியில எழுந்திருந்து போனாலே இவன் நடத்த பிடிக்காம தானே எழுந்திருந்து போயிருக்கணும். படத்தை பிடிக்காம கூட எழுந்து போயிருக்கலாம். என்ன எழவா சார், எனக்கு எல்லாம் பர்சனலா பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பையன் மிஸ்பிஹேவ் பண்றது எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். மிஸ்டர் சுமதி சார், ரீசெண்டா அவங்க கதை ஒண்ணு படிச்சேன். அதுலயும் இதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனே பிடிச்சு போய் அவனே கல்யாணம் பண்ணிடுறாரு. நான் என்ன சொல்றேன், அந்த கதையை படிச்சுட்டு தான் இந்த பையன் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருக்கான்ற. ஐயோ, இந்த பையனுக்கு என் கதையை படிக்கிறத தவிர வேற வேலையே கிடையாதா? That's all, Your Honor. One more question, Your Honor, by way of re-examination. Yes. Mr. Sumati, சார், உங்க பத்திரிகையில வர மேட்டர்ஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாரு. ஆமாமா, டிஸ்கஸ் பண்ண. இந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் உங்க பத்திரிகையில மாத்திரம் தான் வருதா? இந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் வராத பத்திரிகை கிடையாது சார். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு பத்திரிகையில தான் இந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் வரது கிடையாது. என்ன பத்திரிகை? கல்யாண பத்திரிகை. My next witness is Professor Chandrasekhar. Chandrasekhar. சத்தியமா சொல்றேன். May I proceed, Your Honor? Yes, proceed.
மிஸ்டர் சந்திரசேகர், Yes. இந்த கேஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Oh, yes, I know about this case. இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? Oh, yes, தெரியும். அந்த பையனும் அந்த பொண்ணு 2 பேரும் என் கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க. காலேஜில் அவனுடைய பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? Not satisfactory. அந்த பையன் அந்த பொண்ணு டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணுக்கு இது பிடிக்கல. In fact, I warned him several times, but he never listened. That's all, Your Honor. May I proceed, Your Honor? Yes, proceed. Mr. Chandrasekhar, Yes. அந்த பையன் மேல உங்களுக்கு தான் விரோதம் உண்டா? Absolutely nothing. In fact, I sympathize with him. மிஸ்டர் சந்திரசேகர், Yes. நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீகுமாரிக்கும் உங்களுக்கு எவ்வளவு நாளா காதல்? What do you mean? அந்த ஸ்டூடெண்ட் ஸ்ரீகுமாரிய நீங்க எவ்வளவு நாளா காதலிக்கிறீங்க? I object. அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. நீங்க ஏன் சார் அப்ஜெக்ட் பண்றீங்க? நீங்க 2 பேரும் காதலிச்சது மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது சொன்னீங்களா? உங்க பேர்ல பிளேம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணு கிட்ட பிரகாஷ லவ் பண்ற மாதிரி நடின்னு சொன்னீங்களா? அதை பார்த்து அந்த பிரகாஷ் ஏமாந்து போயிட்டானா? சொல்லுங்க சார். நான் என்ன சார் தப்பு பண்ணிட்டேன்? நான் எதுக்காக பயப்படணும்? ஆமா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணா. இது பிரகாஷுக்கு தெரிய வேண்டாம் நாங்க நினைச்சோம். பிரகாஷ் அந்த பொண்ணு தன்னைத்தான் லவ் பண்ணி அவன் நினைச்சிட்டு இருந்தான். இட்ஸ் ஆல் ரைட், அப்படியே விட்டுட்டோம். இது என்ன தப்பு? வாட்ஸ் ராங் இன் திஸ்? அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு தான் பிரகாஷுக்கு விஷயமே தெரிய வந்திருக்கு. அவன் போய் அந்த பொண்ணு கிட்ட என்னன்னு கேட்டிருக்கான். அவன் சர்வாலட்சுமா ஆமா அவனை ஏமாத்தினேன், நீ ஏன் ஏமாந்தேன்னு கேட்டிருக்கான். அவனுக்கு தாங்க முடியாத கோபம் வந்துருச்சு. அந்த கோவத்துல போய் ரேப் பண்ணிட்டான். சொல்லுங்களேன் சார். அவர் விட்னஸ், நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்துச்சு. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் மை क्वेश्चंस ப்ளீஸ் கெட் இன்டு தி பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல சத்தியம் பண்ணிட்டு போய் சொல்லலாம் சார். வாங்க. Proceed with the case, Mr. Sundarlingam. அந்த பொண்ணு தன்னை ஏமாத்திட்டான்ற ஷாக்லயும் ஆத்திரத்திலையும் கன்ஃபியூஷன்லயும் அந்த பையன் இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம் இல்லையா? I don't know. Just because ஒரு ஸ்டூடெண்ட் என் கிளாஸ்ல படிக்கிறாங்கிறதுனால அந்த ஸ்டூடெண்டோட மனசை புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது சார். கரெக்ட். இதுவே ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் இருந்தா அவன் மனசை புரிஞ்சுக்கலாம், மனசை பறி கொடுக்கலாம், மனசுல இடம் பிடிக்கலாம். இவன் ஆஃப்டர் ஆல் பாய் ஸ்டூடெண்ட். இவன் மனசை நீங்க எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? So you are talking rubbish. I am talking about you, I say.